திருச்சிற்றம்பலம். வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம திருமுறை பதிகங்களோட தொகுப்பு, பன்முறை, அதிலேயே இருக்கிற பிரிவுகள், எத்தனை ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற பதிவை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த திருமுறை பதிகங்களோட எண்ணிக்கை, எத்தனை பதிகங்கள், எத்தனை பாடல்கள் அப்படிங்கிற நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனல் தேவாரம் பாடல்களை பண்ணோட ராகம் சேர்த்து நம்ம ஒவ்வொரு பதிகமாக ஒவ்வொரு திருமுறையாக நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷன், தேவாரம் பற்றி யார் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சு அந்த தேவாரம் பதிகங்களை பாட ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த பதிகங்களோட எண்ணிக்கை, அதை பற்றி அந்த விவரங்கள், இதை பாடுறதுனால என்னென்ன நன்மைகள், நமக்கு எப்படி அந்த சிவ பக்தி உயரும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நான் இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த திருமுறை பதிகங்களோட எண்ணிக்கை எண்ணற்ற நிலையில் ரொம்ப ஆயிரக்கணக்கில் இருக்குது. இப்போது இந்த தேவாரம் பற்றி, இந்த எண்ணிக்கைகளை பற்றி, நம்ம ஒவ்வொரு திருமுறையும் எத்தனை பாடல்கள், பதிகங்கள் இருக்குது, எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நிச்சயமாக அந்த அடியார்கள் எவ்வளவு பக்தியோட அவர்களோட வாழ்க்கையே அர்ப்பணித்து சிவனோட பாதத்தை அடைஞ்சிருக்காங்கங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா புலப்படும். இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக எல்லா தேவார பதிகங்களையும் நம்ம ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்து தொடர்ச்சியாகவே நம்ம இந்த தேவாரம் பயணத்தில் நம்ம ஒன்றாக இணைந்து நம்ம பயணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வர்றோம், திருமுறை பதிகங்களோட எண்ணிக்கைகளை நம்ம ரொம்ப தெளிவாகவே நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வரலாற்று சான்றுகள் படி நமக்கு கிடைச்சிருக்கு. அது முத்தமிழ் விரகனாரான திருஞான சம்பந்தர் ஃபஸ்ட்டு 3 திருமுறைகளை தொகுத்து கொடுத்திருக்கார். முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை கொடுத்திருக்கார். இந்த 3 திருமுறைகளுக்கும் திருக்கடைக்காப்பு அப்படிங்கிற பெயர். ஒரு விசேஷமாக சொல்லியிருக்கிறாங்க, திருஞான சம்பந்தர் சிவபெருமான கொஞ்சி கொஞ்சி இந்த பதிகங்கள் எல்லாம் பாடி சிவனோட பாதத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த முதல் திருமுறையில் 136 பதிகங்கள், பாடல் எண்ணிக்கை 1469. 2ஆம் திருமுறையில் பதிகம் 122 பதிகங்கள், பாடல் எண்ணிக்கை 1331. 3ஆம் திருமுறை பதிகம் 125 பதிகங்கள், பாடல் எண்ணிக்கை 1380. இந்த 3ம் திருஞான சம்பந்தரால் 16,000 பதிகங்கள் அருளியிருக்கிறாங்க. அடுத்து திருநாவுக்கரசர், வாக்கின் மன்னவரான திருநாவுக்கரசர் எழுதினது 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை.
இந்த திருமுறைகள் திருநாவுக்கரசர் எப்படி எழுதியிருக்கிறாராம், அழுது அழுது இந்த பதிகங்களை பாடி சிவனோட பாதத்தை அடைஞ்சிருக்கார் அப்படின்னு விசேஷமாக இந்த திருமுறைகளுக்கு சொல்கிறாங்க. 4, 5, 6ஆம் திருமுறைகள். இப்போ நம்ம அந்த எண்ணிக்கைக்கு போகலாம். 4ஆம் திருமுறையில் பதிகம் 113 பதிகம், பாடல் எண்ணிக்கை 1070. 5ஆம் திருமுறை 100 பதிகம், 1015 பாடல்கள். 6ஆம் திருமுறை 99 பதிகம், பாடல் எண்ணிக்கை 981. இந்த 4, 5, 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் எழுதி அருளியது. இது 4900 பதிகங்கள் மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா 7ஆம் திருமுறை சுந்தரர் பெருமானால் எழுதப்பட்டது. இது 100 பதிகங்கள், பாடல் எண்ணிக்கை 1026. இந்த சுந்தரர் ரொம்ப விசேஷமாக சொல்கிற முறையில் சிவபெருமான கெஞ்சி கெஞ்சி பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தர் சிவபெருமான கொஞ்சி கொஞ்சி முதல் 3 திருமுறை பாடியிருக்காரு. திருநாவுக்கரசர் 4, 5, 6ஆம் திருமுறையை அழுது அழுது பாடியிருக்கார். சுந்தரர் 7ஆம் திருமுறை கெஞ்சி கெஞ்சி பாடி சிவனோட பாதத்தை அடைஞ்சிருக்கார். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு இன்னுமே இறை பக்தி ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் நிச்சயமாக பதியும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை திருவாசகம், மாணிக்க வாசகர் எழுதியிருக்கார். 51 பதிகங்கள், பாடல் 658 பாடல்கள். இந்த திருவாசகம்க்கு ரொம்ப விசேஷமாக உருகி உருகி பாடியிருக்கார் மாணிக்க வாசகர். ஏன்னா திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்ததா 8ஆம் திருமுறை திருக்கோவையார் அப்படிங்கிற அவர் எழுதியிருக்கிறாரு. 25 பதிகங்கள், 400 பாடல் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 9ஆம் திருமுறை 9 அடியார்களால் எழுதப்பட்டிருக்கு. திருவிசைப்பா 28 பதிகம், பாடல் 288. திருப்பல்லாண்டு 1 பதிகம் 13. இந்த 9 அடியார்களோட பெயர் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி, காடநம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலியமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர், சேந்தனார். இந்த 9 அடியார்களும் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு இரண்டையுமே எழுதியிருக்கிறாங்க. சேந்தனார் எக்ஸ்ட்ராவா திருப்பல்லாண்டு அப்படிங்கிற இந்த நூலையும் எழுதியிருக்கார். ரெண்டுமே எழுதியிருக்கார். சேந்தனார் மட்டும்தான் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு ரெண்டுமே எழுதியிருக்கிறாங்க. இப்போ 10ஆம் திருமுறையை பார்க்கலாம். 10ஆம் திருமுறை 9 தந்திரங்கள், திருமூலர் எழுதியது. 9 தந்திரங்கள் எழுதியிருக்கிறாங்க. பாடல் எண்ணிக்கை 3047. இந்த திருமூலர் திருமந்திரம் என்னென்ன விஷயத்தை சொல்லுதுன்னா, இறைவனை பற்றியும் 4 யோகங்கள் பற்றியும் அஷ்டாங்க யோகம் பற்றியும் சொல்லுது. 4 யோகங்கள் என்ன? கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம். அஷ்டாங்க யோகம்னா என்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த அஷ்டாங்க யோகம் பற்றி இந்த திருமந்திரத்தில் பாடல்கள் திருமூலர் எழுதியிருக்கார். அடுத்து
11ஆம் திருமுறை 12 பேர்கள் எழுதியிருக்கிறாங்க, 12 அடியார்கள் எழுதியிருக்கிறாங்க, 40 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. பாடல் எண்ணிக்கை 1389 பாடல் எண்ணிக்கை கொண்டது இந்த 11ஆம் திருமுறை. இந்த 11 பேர் இது பிரபந்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 12 பேர்கள் திருவாலவாயுடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமான், நக்கீரத்தேவர், கல்லாட தேவநாயனார், கபில தேவநாயனார், பரணதேவநாயனார், இளம்பெருமானடிகள், அதிராவடிகள், பட்டணத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி. இந்த 12 பேர்கள் தான் 11ஆம் திருமுறையை எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததா 12ஆம் திருமுறை. இது பதிகம் 2 காண்டம் 13 சருக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடல்களோட எண்ணிக்கை 4286 பாடல்கள் கொண்டது இந்த 12ஆம் திருமுறை. இந்த 12ஆம் திருமுறையை சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களின் வரலாற்றை பற்றி எழுதியிருக்கார். இதுதான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த திருத்தொண்டர் புராணம்க்கு இறைவனே முதல் அடி எடுத்து கொடுத்திருக்கார். இந்த 12 திருமுறைகளோட பதிகங்களும் பாடல்களோட எண்ணிக்கையும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். முதல் 9 திருமுறைகள் இறைவனை வாழ்த்தி பாடுவதால் இந்த 9 திருமுறைகளுக்கு தோத்திரங்கள் அப்படின்னு பெயர். 10ஆம் திருமுறை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பதால் அதை சாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த திருமுறை பதிகங்களோட எண்ணிக்கை, அதோட சிறப்பு எல்லாமே நம்ம ரொம்ப விரிவாகவே நம்ம பார்த்துருக்கோம். திருமுறைகள் வேதத்திற்கு சமமானவை. இவற்றை தமிழ்மறை அப்படின்னு கூறலாம். இப்போ வடமொழி வேதம் எழுதா கிளவி அப்படின்னு செந்தமிழில் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? வடமொழி வேதம் தமிழில் எழுதலை, கிளவின்னா சொல், எழுதாத பதம் சொல் அப்படின்னு பொருள். தமிழ் வேதமாகிய திருமுறைகள் எழுத்து எனும் மறை, எழுத்து அப்படிங்கிற வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு பெற்றது இந்த 12 திருமுறைகள். இத்தகைய சைவ திருமுறைகள் 12ஐயும் நம்ம முறப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுதலும், பிறரை ஓதும்படி செய்தலும், பிறர் ஓதத் தாம் கேட்டலும், பிறரை கேட்கும்படி தூண்டுதலும், ஞான நூல்களாய் இவற்றின் பொருள் நலங்களை இடைவிடாது சிந்தித்தலும் என இவை ஐவகையும் சால நன்று என்றால் அது மிகையல்ல. நிறைமொழி மாந்தராகிய அருளாசிரியர்களால் திருவாய் மலர்ந்து அருளப்பெற்ற இந்த திருமுறைகள் உலக வாழ்க்கையில் நம்மை தொடரும் தீமை நீங்க நாம் பாட வேண்டிய மறைமொழிகளாகிய தமிழ் மந்திரங்கள் என்பது திருமுறை ஆசிரியர்கள் நிகழ்த்தி அருளிய அற்புத நிகழ்ச்சிகளால் நன்கு விளங்கும். இந்த அற்புத நிகழ்ச்சின்னா என்ன? அடியார்களோட வாழ்க்கையை நம்ம கேட்டாலே அதை விட அற்புதம் உலகத்தில் வேற இல்லை அப்படின்னு நம்மளே சொல்வோம். இன்னொன்று, இந்த உலக வாழ்க்கையில் நம்மை தொடரும் தீமை நீங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதற்கு ஒரு பழமொழி மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. தேவாரத்தை தொட்டவர்கள் கெட்டது இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி மாதிரியும் நம்ம நிறைய நூல்களில் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு உயர்ந்தது இந்த தேவார நூல். ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனை நாணலேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தாய் உனை நானும் தொழுவேனே. அப்பரடிகள் இந்த பாட்டு பாடி இருக்காங்க. இந்த சிவஞானம் பெற்ற பெரியோர்கள் அருளி செய்த இத்திருமுறைகளை
கடவுள் வழிபாட்டுக்குரிய ஒரு சாதனமாக நம்ம எடுத்து நம்ம அதை நம்மளோட வாழ்க்கையில் வழிபாட்டு முறைகளில் கொண்டு வரணும். அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வழிபட்டு போற்றும் முறை இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஞான பூசை அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தமிழ் மந்திரங்களாகிய இந்த திருமுறைகளை அன்பினால் ஓதியுணரும் இயல்புடையோர் இவ்வுலக வாழ்க்கையில் நேரும் எல்லா தீங்கினையும் நீங்கி எல்லா நலங்களையும் பெற்று இன்புறுவர். நன்மை பெருகு அருள் நெறியில் ஒழுகி பொன்னும் மெய்ப்பொருளும் போகமும் ஆகிய இருமை பயன்களையும் ஒருங்கு பெற்று மகிழ்வார்கள் அப்படின்னு ரொம்ப உறுதியாகவே சொல்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தேவாரம், இதில் உள்ள இந்த பதிகங்கள், இந்த பதிகங்களை பண்ணோட ராகத்தோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அடுத்ததா சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள் இவர்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இவர்களை பற்றி ரொம்ப விரிவாகவே நம்ம பார்க்கலாம். இந்த தேவாரம் இன்ட்ரடக்ஷனில் இருக்கிற இந்த விஷயங்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பாடும்போது நமக்கு இன்னுமே ஒரு ஈடுபாடு ரொம்ப ஈடுபாடு நமக்கு கொடுக்கும். சிவபக்தியும் நமக்கு பெருகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமயக்குறவர்களும் சந்தானக்குறவர்கள் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.